வணக்கம். இந்த ஆழமான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்னைக்கு நாம ஒரு மிக முக்கியமான வரலாற்று சிறப்புமிக்க உச்ச நீதிமன்ற தீர்ப்பை பத்தி விவாதிக்க போறோம். ஆமா, அதுதான் அந்த டாக்டர் ஜெயா டாக்கூர் மற்றும் இந்திய அரசு வழக்கு. கரெக்ட். 2026ல வந்த இந்த தீர்ப்பு பாலின நீதியையும் அரசியலமைப்பு சட்டத்தையும் ஒன்னா இணைக்குது. குறிப்பா அந்த மாதவிடாய் வறுமை, அதாவது பீரியட் பாவர்ட்டி பத்தி நீங்க கண்டிப்பா கேள்விப்பட்டிருப்பீங்க. ரொம்ப நிதர்சனமான ஆனா வழி நிறைந்த ஒரு உண்மை அது. பள்ளிக்கூடங்கள்ல முறையான கழிப்பறைகள் இல்லாததாலையும் நாப்கின்ஸ் வாங்க முடியாத சூழலாலையும் இன்றும் பல வளரிளம் பெண்கள் கல்விய பாதியிலே நிறுத்துறாங்க. உண்மைதான். இந்த அலசலோட முக்கிய நோக்கமே இது ஏதோ ஒரு சாதாரண சமூக பிரச்சனை இல்ல அப்படிங்கறத புரிய வைக்கிறது தான். அதரத்தை எப்படி ஒரு அடிப்படை உரிமையா நீதிமன்றம் உயர்த்தி இருக்கு அப்படிங்கறத நாம இன்னைக்கு ஆழமா பார்க்க போறோம். அந்த அடிப்படை உரிமைங்கிற கோணத்துல பார்க்கும்போது நீதிமன்றம் சட்டப்பிரிவு 14 அணுகிய விதம் ரொம்பவே சிறப்பானதுன்னு சொல்லலாம். ஆமா, இங்கேதான் அந்த உள்ளார்ந்த சமத்துவம், அதாவது சப்ஸ்டாண்டிவ் ஈக்குவாலிட்டி அப்படிங்கிற கருத்தை ரொம்ப ஆழமா பதிவு செஞ்சிருக்காங்க. அதாவது எல்லாரையும் ஒரே மாதிரி நடத்துறது சமத்துவமாகாது இல்லையா? எக்ஸாக்ட்லி. உயிரியல் ரீதியா ஆணுக்கும் பெண்ணுக்கும் தேவைகள் மாறுபடும் போது 2 பேரையும் ஒன்னா பாக்குறது எப்படி சமத்துவமாகும்? அதனாலதான் மாணவிகளுக்கு தேவையான அந்த சிறப்பு கவனத்தை ஒரு நேர்மறையான நடவடிக்கையா அரசு எடுத்தே ஆகணும்னு நீதிமன்றம் சொல்லியிருக்கு. இது நேரடியா சட்டப்பிரிவு 21 கீழ் வர்ற வாழும் உரிமையோட இணைங்கிறத நம்ம பார்க்க முடியுது. அதான் ரொம்ப முக்கியம். குறிப்பா அந்த புட்டசாமி வழக்கின் தனிமை உரிமை தீர்ப்பை நாம இங்க போர்த்தி பார்க்கணும். ஆமா, ஒரு பள்ளி மாணவி எந்தவித அந்தரங்கமும் அடிப்படை சுகாதார வசதியும் இல்லாம அவளோட மாதவிடாய் காலத்தை கடக்க நிர்பந்திக்கப்படுறது அவளோட உடல் மீதான சுயாட்சியையும் தனிமனித கண்ணியத்தையும் நேரடியா பறிக்கிற ஒரு செயல். அடிப்படை சுகாதாரம் இல்லாம ஒரு பெண்ணோட கண்ணியத்தையே சிதைச்சிடுது. இந்த மனித உரிமையும் கண்ணியமும் அப்படியே அவளோட கல்வியோடும் பின்னி பிணைஞ்சிருக்கு. அங்கதான் கல்வி உரிமை சட்டம், அதாவது ஆர்டிஇ ஆக்ட் உள்ள வருது. இந்த வழக்குல நீதிமன்றம் அந்த சட்டத்தை விரிவுபடுத்திய விதம் ஒரு மிகப்பெரிய மைல்கல். குறிப்பா அந்த பிரிவு 3ல சொல்லப்பட்டிருக்க இலவச கல்வி அப்படிங்கிற வார்த்தை. கரெக்ட். இதுவரைக்கும் நாம இலவச கல்வி அப்படின்னா வெறும் பள்ளி கட்டணம் கட்ட தேவையில்லைன்னு தான் நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா நாப்கின் வாங்க முடியாத அந்த நிதி நெருக்கடியால ஒரு மாணவி பள்ளிய விட்டு நின்னா அங்கே கல்வி இலவசம் இல்லைன்னு நீதிமன்றம் ரொம்ப தெளிவா சொல்லிட்டாங்க. ஆக நாப்கின்கள் வாங்கும் செலவு போன்ற நிதி தடைகளை நீக்கிறது தான் உண்மையான இலவச கல்வி. அதே போல அந்த பிரிவு 19ல சொல்லப்பட்டிருக்க தடையற்ற அணுகல், அதுவுமே ரொம்ப அருமையான விளக்கம். தடையற்ற அணுகல்னா பள்ளிக்கூடத்துக்கு சாலை வசதி இருக்கிறது மட்டும் கிடையாது, மாணவிகளுக்கென தனி கழிப்பறைகள் இருப்பதும் அதில் அடங்கும்னு தெளிவுபடுத்திட்டாங்க. இதையெல்லாம் தாண்டி இந்த தீர்ப்புல எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது அந்த தொடர்ச்சியான கட்டளை, அதாவது கண்டினியூயிங் மேண்டமஸ் அப்படிங்கிற சட்ட ஆயுதம் தான். ஆமா, கொஞ்சம் மெதுவாவே இதை நாம புரிஞ்சுக்கலாம். பொதுவா நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை கொடுத்துட்டு விலகிப்பாங்க. ஆனா இங்க அரசு இதை சரியா செய்தான்னு தொடர்ந்து கண்காணிக்க போறாங்க. அதுதான் தொடர்ச்சியான கட்டளை. அப்போ மக்களின் உரிமைகளை பாதுகாக்கிறதுல அரசு வெறும் பார்வையாளரா இருக்க முடியாது, ஒரு நேர்மறையான கடமையை ஆற்றி ஆகணும். கண்டிப்பா. நடைமுறை தீர்வா அவங்க கொடுத்திருக்க உத்தரவுகளை பாருங்க. 6ஆம் வகுப்புல இருந்து 12ஆம் வகுப்பு வரை படிக்கிற மாணவிகளுக்கு கட்டாயம் இலவசமா ஆக்சோ பயோடிகிரேடபிள் நாப்கின்களை வழங்கணும்னு சொல்லிருக்காங்க. அது மட்டும் இல்லாம மாவட்ட கல்வி அலுவலர்கள் ஒவ்வொரு ஆண்டும் பள்ளிகளை நேரில் ஆய்வு செய்யணும்னு கட்டளையிட்டு இருக்காங்க. ஆமா, இந்த வசதிகள் இருப்பதை அவங்க உறுதி செஞ்சே ஆகணும். இனிமே நிதி பற்றாக்குறைய காரணம் காட்டி உயிரியல் சமத்துவத்தை அரசால் தட்டி கழிக்கவே முடியாது. ஒரு பொதுமக்களா இதை கேட்கிற நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது இதுதான். பள்ளிகள்ல அடிப்படை வசதிகளை கோருவது உங்களுடைய உரிமை. அதேபோல சட்டத்துறையை சேர்ந்தவங்களுக்கு அரசு எப்படி எதிர்மறை கட்டுப்பாடுகளிலிருந்து மாறி நேர்மறையான கடமைக்கு நகர்த்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமா படும். இந்த அலசல் மூலமா நிதி தடைகளை விட உயிரியல் சமத்துவத்துக்கு அரசு முன்னுரிமை கொடுக்கணுங்கிறது உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும். நிறைவாக உங்களுக்கான ஒரு ஆழமான சிந்தனையை நாம முன்வைக்கிறோம். இந்த வழக்கின் மூலக்குறிப்புகள்ல ஒரு அருமையான வாக்கியம் இருக்கு. மாதவிடாய் என்பது ஒரு வாக்கியத்தைத்தான் முடிக்க வேண்டும், ஒரு பெண்ணின் கல்வியை அல்ல. எவ்வளவு சக்தி வாய்ந்த வார்த்தைகள்!
ஆமா, ஆனா நீங்க யோசிச்சு பாருங்க, உச்ச நீதிமன்றத்தின் இந்த சக்தி வாய்ந்த உத்தரவு காகிதத்தோட நின்னுடுமா? அல்லது இந்தியாவின் கடைக்கோடி கிராம பள்ளிகளுக்கும் இந்த வசதிகள் சென்று சேர இன்னும் பல நடைமுறை தடைகளை நாம உடைக்க வேண்டியிருக்குமா? இத பத்தி நீங்களே தொடர்ந்து சிந்திச்சு பாருங்க. கண்டிப்பா. மீண்டும் சந்திப்போம்.